FSSAI பார்த்தீங்கன்னா 2024லேருந்து 2025 வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சர்வே பண்ணுறாங்க. அவங்க எடுத்து வந்து பன்னீர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து அவங்களோட பன்னீர் சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணதில் 82% சாம்பிள் வந்து ஃபெயில் ஆயிடுது. அந்த அளவுக்கு வந்து இந்த பன்னீரில் வந்து பெரிய ஸ்கேம் நடக்குது. கலப்படத்துக்கு பஞ்சமே இல்லை. முதல்ல நான் ஹோட்டலில் தான் வந்து ஸ்கேமை பார்ப்பேன். மிகப்பெரிய ஸ்கேம் நடக்கிற இடம் எங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஹோட்டலுக்கு அடுத்தது கேட்டரிங்கில் தான் நடந்துருக்கு. இந்த பன்னீர் கெடாமல் இருக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் ஃபார்மலின். ஃபார்மலின் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்றது யாருக்காவது தெரியுமா? கெடாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபார்மலின். FSSAI அதிகாரிகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான நடவடிக்கைகள் எடுத்தாகும், ஆனால் எடுக்க மாட்டேன்றாங்க. அதுதான் பிரச்சனையே. கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நம்பர் கிடையாது, வாட்ஸ்அப் நம்பர் தான் இருக்கு. அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுத்தாங்களா எடுக்கலையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. இந்த நிலையில தான் FSSAI உணவுத்துறை வந்து இயங்கிட்டு இருக்கு. இருக்கிற சூழலுக்கு கெட்டு போனதை சாப்பிட்டீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னா, இந்த கிட்னி ப்ராப்ளம் வந்துடும், லிவர் ப்ராப்ளம் வந்துடும், இது எல்லாமே வந்துடும். அதாவது குடிகாரம் குடிச்சு என்னென்ன பிரச்சனை வருமோ அந்த எல்லா பிரச்சனையுமே ஃபேக் பண்ணி சாப்பிட்றதால வந்துடும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் அது. ஹேரரோஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்றைக்கி என் கூட சதாம் தான் இணைஞ்சிருக்காரு. அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன்னா ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஒன்று வருது. என்னென்னா, மதுரை, திருப்பதி இந்த மாதிரியான ஊர்களில் வந்துட்டு ரைடு ஒன்று போகிறாங்க. ஃப்ரிட்ஜில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1200 கிலோ கிட்ட ஆட்டுக்கறி, கோழிக்கறி எல்லாமே வந்து ஃப்ரீசிங்லேயே இருந்திருக்கு. எவ்வளோ நாட்கள் என்னன்னு தெரியல. ஆனால் அது பார்த்தோன்னா ரொம்ப கருப்பாக அந்த மாதிரியான நிலைகளில் இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அப்படியே வந்து பார்த்தோம்னா எவ்வளவோ கிலோ, அதாவது 500-600 கிலோ பன்னீர் வந்து பறிமுதல் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஃபேக், பன்னீர்லாம் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா, இவ்வளோ நாள் வந்துட்டு ஆட்டுக்கறி சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு அடி தான் இந்த பன்னீர். எப்படா வெஜ்ஜெலாம் சாப்பிட்றாங்க, நான்வெஜ்ஜாக நான் சாப்பிடுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சிக்கன் மட்டனில் ஒரு அடி. எங்கேருந்து இதெல்லாம் கொண்டு வராங்க, எப்படி தயாரிக்கிறாங்க? மதுரையில் பார்த்தீங்களா, ஆரப்பாளையமில் கிராஸ் ரோடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மொய்சன் மட்டன் மீட் ஷாப்புன்னு சொல்லிட்டு அந்த கடையில் வந்து 1200 கிலோ கெட்டு போன இறைச்சி கார்ப்பரேஷன் வந்து ரைடு பண்ணுறாங்க. இது எல்லாமே அவங்க என்கொயரி பண்ணி பார்த்ததுல எங்கே போயிடுச்சுன்னு, எங்கே அவங்க சப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ஹோட்டல்ஸ்க்கு தான் சப்ளை பண்ணிடுறாங்க. அந்த ஊரில் இருக்க, அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற ஹோட்டல்ஸ்க்கு, ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கு, சின்ன தள்ளுவண்டி கடைங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் தான் இவங்க சப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த கெட்டுப்போன இறைச்சினா ஒன்றுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் இறைச்சியை பற்றி. அதே தான் சென்னையில் ஒரு பாயிண்ட்டு, மதுரையில் ஒரு பாயிண்ட்டு. இந்த ராஜஸ்தான் இறைச்சி வந்து சப்ளை ஆகுறது, பெங்களூரில் சப்ளை ஆகுது, சென்னையில் சப்ளை ஆகுது, மதுரையிலையும் சப்ளை ஆகுது. அந்த மாதிரி தான் இங்கே மதுரையிலையும் அந்த கடை வந்து ரைடு பண்ணியிருக்காங்க. அந்த இறைச்சி தான் வந்து இந்த 1200 கிலோ இறைச்சி. ஏன்னா அது வந்து என்னென்னா, அந்த அங்கே இருக்க மக்களுக்கு ஒரு ஸ்மெல் வந்து அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே வந்து பறிமுதல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, ஏதோ ஊசி ஏற்றுனாங்க, ஊசி வழியாக வந்து இன்ஜெக்ஷன் வழியாக போய் ஏதோ ஒன்று ஏற்றி அந்த கறியை வந்து பதப்படுத்துனாங்க. அப்படின்னா என்னது ஆக்சுவலி அது வந்து இன்ஜெக்ஷனில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் ஏற்றி எல்லாம் பதப்படுத்தலை. வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்ஜெக்ஷன்ஸ், இந்த பெரிய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கரெக்டாக அந்த மசில் கேப் இருக்கும் லெக்கில், இந்த ஷோல்டர்ஸில் எல்லாம் வந்து கொஞ்சம் மசில் கேப்ஸ் இருக்கும். அந்த கேப்பில் வந்து வாட்டர் உள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை இன்ஜெக்ட் பண்ண என்ன ஆகும்னா, ஒரு குறைஞ்சது 1 கிலோ தொடை இருக்குது, லெக் பீஸ் 1 kg, மட்டன் லெக் 1 kg இருக்குதுன்னா அதில் வந்து ஒரு 200 ml வரைக்கும் தண்ணி ஏற்றுவாங்க. அதாவது 20% வந்து தண்ணி இது பண்ணி வெயிட் கெயின் பண்ணிப்பாங்க. அந்த 20% வந்து இவங்களுக்கு ப்ராஃபிட். ஏற்கனவே வந்து இவங்க வந்து விலை மலிவான ராஜஸ்தான் இறைச்சியை சப்ளை பண்ணுறது இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஃபுட் அடல்ட்ரேஷன், இதுவுமே ஒரு விதமான அடல்ட்ரேஷன் தான், தண்ணியை வந்து இன்ஜெக்ட் பண்ணி பண்ணுறது. இதெல்லாம் தான் இவங்க பண்ணி இது வந்து மிகப்பெரிய அளவில் இவங்க பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000 கிலோன்றது ஒரு 8000 பேர் வந்து கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு குவான்டிட்டி. 1000 கிலோ 1200 கிலோன்றது ஒரு 8000 பேர் மினிமம் கன்சியூம் பண்ணக்கூடிய குவான்டிட்டி. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு நாளைக்கு இவங்க கிட்ட எவ்வளோ சரக்கு மாட்டிருக்குதுன்னா ஒரு நாள் ரைட்டில், அப்போ இவங்க காலகாலமாக எவ்வளோ இந்த இறைச்சியை வந்து இவங்க சேல் பண்ணியிருப்பாங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து இது சென்னையில் மட்டும் இல்லாமல் மதுரையிலையும் நடக்குதுன்றதுக்கான உதாரணம் தான் இந்த சம்பவம். ஆனால் அப்படி பார்க்கும்போது அந்த மட்டன் எல்லாமே அந்த ஐஸில் இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி ரொம்ப பிளாக் கலரில் இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம அந்த கால்லாம் வந்து
ஆல்ரெடி இந்த சுட்டு வைப்பாங்களே இந்த நம்ம தெருவெல்லாம் பார்ப்போம், சுட்டு வைக்கிற மாதிரிலாம் இருக்கும். காலை பார்க்கும்போதே அந்த மாதிரி தான் இருக்கு. ஆடோட தலையை உள்ள வச்சிருந்தாங்க, பாடி பார்ட்ஸ் எல்லாமே வந்து பிளாக் ஆயிடுச்சு ஆக்சுவலா. ரொம்ப நாள் வச்சு அந்த கலர் சேஞ்ச் தான் வந்து மீட் கெட்டு போகிறதுக்கான அறிகுறிகள். கறி வந்து கெட்டு போயிடுச்சுன்னு எப்படி தெரியும்னா அதில் வந்து அந்த க்ரீனிஷ்னஸ் வந்துடும். அதை நம்ம வந்து வீடியோவாக ஃபோட்டோவாக பார்த்ததால வந்து நம்மளுக்கு அது வந்து பிளாக்கிஷாக தெரிஞ்சிருக்கு. கெட்டு போனதுக்கான அறிகுறிகள் தான் அந்த பச்சைப்படுதல், அந்த இறைச்சியில் பச்சைப்படுதல். இதுதான் வந்து கெட்டு போயிடுச்சு, ஸ்மெல் வந்து வெளியே வரைக்கும் வந்திருக்கு. இதை இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ரைடு நடக்காமல் இருந்திருந்தா அந்த கறியை வெட்டி பீசஸாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து வெனிகரில் ஊற வச்சு அதை கொஞ்சம் பிரைட் ஆக்கி ஹோட்டல்ஸ்க்கு சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. ஓ அப்படி பண்ணலாமா? வினிகர்ல தாராளமா வினிகர்ல ஊற வச்சோம்னா அந்த இதெல்லாம் போயிடும். ஆமா, இன்னைக்கு நிறைய மீட் வந்து வெனிகர்ல ஊற வச்சு அதை பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. ஹோட்டல்ஸ்லேயே வந்து இப்போ அதாவது இறைச்சி சப்ளையர்கள், மீட் சப்ளையர்ஸ் இருக்காங்களே, அவங்கள தவிர்த்து ஹோட்டலில் வந்து மீட் வச்சிருப்பாங்க ஃப்ரிட்ஜில். அது கெட்டு போயிருக்கும். இப்போ அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணணும், இல்லைனா வேஸ்ட் ஆகிடும் இல்லையா? அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹோட்டலில் யூஸ் பண்ணுற டெக்னிக்கே இதுதான். எடுத்து வெனிகரில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஸ்மெல் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இமீடியட்டாக குக் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. கஸ்டமரும் இமீடியட்டாக சூடாக சாப்பிட்றதால அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகுறது கிடையாது. ஆனால் இது எல்லாமே ஃபுட் பாய்சனுக்கு எடுத்துன்னு போய் நம்மளை நிப்பாட்டும். ஆனால் வந்து இந்த கஸ்டமர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடும் போல, அதான் இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக லூஸ் மோஷன் ஆயிடுச்சு நம்மளுக்கு, அப்படியெல்லாம் வந்து ஒரு மனக்கணக்கில் தான் இப்போது விட்டுடுறாங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன், இப்போ நிறைய பேர் என்னன்னா ஃபுட் பாய்சன்னா வாந்தி எடுத்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி ட்ரிப்ஸு போட்டால் மட்டும்தான் அது ஃபுட் பாய்சன். ஓகே, நமக்கு சாப்பிட்டது சேரலைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஓகே, சாப்பிட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து பாத்ரூம் வந்துடுது. ஆனால் பாத்ரூம் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 3-4 தடவை பாத்ரூம் போனால் ஓகே, நமக்கு ஏதோ நிறைய சாப்பிட்டோம் போல், வயிறில் சேரல, இல்லை ஒரு ஆயில் அதிகமாகிடுச்சு போல், இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி தான் நினச்சிக்கிறாங்க தவிர்த்துட்டு ஓகே கறி நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியலையே, அந்த ஒரு மனக்கணக்குக்கு வந்து போகவே மாட்டுறாங்களே யாரு. கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப நல்லவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தப்பை தான் மேலே போட்டுக்கிறாங்க. அது ஹோட்டல்காரன் பெருசாக வச்சுருக்கான், ஹோட்டலு ஏசி எல்லாம் போட்டு வச்சுருக்கான், பெரிய ஆள், அவன் தப்பு பண்ண மாட்டான், வெள்ளையா இருக்கிறவன் தப்பு பண்ண மாட்டான். அந்த காமெடி தான் இது. அதை தாண்டி இன்னொன்று என்னன்னா, இவ்வளோ ரேட்டு கொடுத்து சாப்பிட்றோம், இதை எப்படி தப்பு பண்ண போகிறேன். அதாவது விலை கொடுத்து நம்ம சாப்பிட்டுட்டோம், அதனால வந்து நல்ல தரமான பொருள் தான், அவன் தான் முதல்ல தப்பு பண்றது. ஏன்னா 100 ரூபா பிரியாணி வாங்கினா அதுல வந்து மட்டமான கறி போடுவாங்க, 300 ரூபாய் பிரியாணி வாங்கியிருக்கோம், அதனால அதுல வந்து நல்ல பர்ஃபெக்டான கறி தான் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல எல்லாத்துக்கும். கண்டிப்பா. இது வந்து மக்கள் வந்து முதல்ல நம்ம எங்க போய் சாப்பிட போறோம், அவன் வந்து தரமா இருக்கா இல்லையா எல்லாமே தேர்ந்தெடுத்துட்டு தான் போய் சாப்பிடணும். அதே தொடர்ந்து வந்து இந்த எஃப்எஸ்எஸ்ஐ அதிகாரிகள், கார்ப்பரேஷன் அதிகாரிகள் இதுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான நடவடிக்கைகள் எடுத்தாகணும். ஆனால் எடுக்க மாட்டேன்றாங்க. இங்கே அதுதான் பிரச்சனையே. இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஏதோ ஒரு சண்டை ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், 100க்கு கால் பண்ணுவோம். இமீடியட்டாக அங்கே போலீஸ் வரும். சடன் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனாலும் 108க்கு கால் பண்ணால் ஆம்புலன்ஸ் வந்துடும். ஆனால் இந்த மாதிரி ஒரு உணவகத்தில் போயிட்டு நம்ம வந்து சாப்பிட்டோம், நம்மளுக்கு அந்த உணவில் ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்மளுக்கு பிடிக்கலன்னா அங்கே இமீடியட்டாக கால் பண்ணால் வர்றதுக்கு எந்த நம்பருமே கிடையாது. எமர்ஜென்சி நம்பருன்னு சொல்லி எதுவுமே கிடையாது எஃப்எஸ்எஸ்ஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு. ரீசெண்டாக நானே ஒரு உணவகத்தில் போயிட்டு எனக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துருச்சு, அதை கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சரின்னு சொல்லி அந்த உணவை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக எஃப்எஸ்எஸ்ஐ ஆஃபீஸ்க்கே போயிட்டேன். ஏன்னா எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணுன்றது நம்பர் கிடையாது. கரெக்டுங்களா? நான் இப்போ இங்கே உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு எக்மூரில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அங்கே வந்து நான் எஃப்எஸ்எஸ்ஐ கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா எஃப்எஸ்எஸ்ஐ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நம்பர் எங்கே இருக்குது? கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு நம்பர் கிடையாது, வாட்ஸ்அப் நம்பர் தான் இருக்குது. வாட்ஸ்அப்பில் நம்ம போட்டுட்டு கம்ப்ளைண்ட்டை போட்டு நம்ம பாட்டுக்கு போயிடணும். அதாவது நம்ம சாப்பிட்டு நம்மளுக்கு என்ன ஆனாலும் நம்ம ஹாஸ்பிட்டலில் கிடக்கணும், நம்ம வாட்ஸ்அப்பை போட்டு மெசேஜை போட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுத்தாங்களா எடுக்கலையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. இந்த நிலையில தான் எஃப்எஸ்எஸ்ஐ உணவுத்துறை வந்து இயங்கிட்டு இருக்கு. இப்போ 100க்கு கால் பண்ணால் இமீடியட்டாக போலீஸ் வருது இல்லையா, அந்த மாதிரி வந்து எஃப்எஸ்எஸ்ஐ டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கணும். கால் பண்ணால் இமீடியட்டாக ஒரு 10 மினிட்ஸில் அங்கே ஆஃபீஸர்ஸ் வரணும். புரியுதுங்களா? அந்த ஜோனில் இருக்கிற அதிகாரிகள் வரணும், வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்கணும். எத்தனை நாள் தான் வந்து பப்ளிக்கே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு போஸ்ட் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் எங்கே கொடுக்கணும்னு தெரியாமல் ஏன் சுற்றிட்டு இருக்கணும்? அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ஆட்டுக்கறி கோழிக்கறி எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் அதாவது
சென்னையில் தெரிய வந்திருக்கு, இப்போ மதுரையில் ஒரு இடத்துல தெரிய வந்திருக்கு. இன்னும் எவ்வளோ ஊரில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, என்ன ஏதுங்கிறது தெரியாதுன்றப்போ, ஒரு ஆடையோ இல்லை ஒரு கோழியவோ எவ்வளோ நாட்கள் பதப்படுத்தி வச்சிருந்தா நல்லது, அதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப டேஞ்சர்னா எவ்வளோ நாள் இருக்கு? சிம்பிள். அதாவது ஆட்டுக்கறியும் இருக்கட்டும், கோழிக்கறியாக இருக்கட்டும், மாட்டுக்கறியாக இருக்கட்டும், எந்த கறியாக வேணாலும் இருக்கட்டும், அதை ப்ராப்பராக -18 டிகிரியில் நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா 6 மாதம் 1 வருஷம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓ, அது நல்லா இருக்குமா? ஒன்றுமே கெட்டு போகாது. எல்லா நாடுகள்லையும் கடைப்பிடிக்கிற ஒரு மெத்தட். அந்த மெத்தட் என்னன்னா, ஆடை அறுப்பாங்க, அடுத்தவனை சில்லருக்கு போவோம். சில்லர்னா இப்போ ஆடு வந்து கட் பண்ண உடனே ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் அதோட மசில்ஸ் வந்து மீட்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? அது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சில்லருக்கு அனுப்புவாங்க. சில்லருக்கு அப்புறம் தான் எடுத்துன்னு போயிட்டு அவங்க வந்து ஃப்ரீசருக்கு எடுத்துன்னு போவாங்க. சில்லருன்றது -4 டிகிரி சில்லருன்றது. அதுக்கப்புறம் தான் -18க்கு எடுத்துன்னு போவாங்க. அந்த கறி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாசத்துல 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை வராது. பட் இங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, எப்படி 4 நாள் ட்ராவல் பண்ணக்கூடிய கறியை -4 டிகிரி, அதாவது ஐஸை போட்டு ட்ராவல் பண்ண வச்சு சென்னை ஃபுல்லாக மதுரை ஃபுல்லான்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்குமே கொடுத்துட்ருக்கோம். இதுதான் ப்ராப்பர் ஸ்டோரேஜ் மெத்தட் மீட்டுக்கு. சரி, மீட் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறோம். ஆனால் அந்த மீட் வீடியோ கீழே வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து வரும். இதுக்கு தான் நாங்கள் வந்து மட்டனே சாப்பிட்றது இல்லை, நாங்கள் சொன்னால் கேட்குறீங்களா, நான்வெஜ்லாம் கெட்டது, ஒழுங்காக நீங்கள் வந்து வெஜ் பக்கம் வந்துருங்க, வெஜ்ஜில் எவ்வளோ ஹெல்த்தி இருக்குது தெரியுமா, அது வந்து உடம்புக்கு வந்து நல்லது, அதுன்னு சொல்லிகிட்டே வராங்க. அப்போ மேஜராக ரோல் பண்ணுறது என்னன்னா பன்னீர், அவங்க எல்லாருக்குமே. ஆனால் பன்னீர்லேயே ஒரு செக் வந்து வச்சாங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். 800 கிலோ கிட்ட பன்னீர் வந்து நாங்கள் வந்து பறிமுதல் பண்ணியிருக்கோம், எல்லாமே ஃபேக்கு, நீங்கள் சாப்பிட்றதுலாம் ஒரிஜினல் பன்னீரே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு குண்டை தூக்கி போடுறானுங்க. என்ன ஆச்சு இப்போ? அதாவது ப்ரோட்டீன், வெஜ்ஜில் ப்ரோட்டீன் சாப்பிட்றவங்க பன்னீர் தான் செலக்ட் பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? இப்போ அந்த பன்னீர்லேயே வந்து ஃபேக்காக வர ஆரம்பிச்சிச்சு. நம்மளுக்கு ஆக்சுவல் பன்னீர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 2 தான். ஒன்று பால், ஒன்று எலுமிச்சம் இருந்ததுன்னா நம்ம வீட்டிலேயே பன்னீர் செஞ்சிடலாம். பட் இந்த ஃபேக் பன்னீர் எப்படி செய்கிறாங்கன்னா, மில்க் ஸ்டார்ச், சிந்தட்டிக் மில்க், இது கூட பார்த்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட், அப்புறம் யூரியா, இதெல்லாம் கலந்து ஒரு பன்னீர் ஃபார்ம்க்கு எடுத்துன்னு வந்து இந்த பன்னீர் கெடாமல் இருக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் ஃபார்மலின். இந்த ஃபார்மலின் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்றது யாருக்காவது தெரியுமா? கெடாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபார்மலின். அதை யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு பன்னீர் செஞ்சு, ஃபேக் பன்னீர் செஞ்சு நம்மளுக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அதை சாப்பிட்றதால நம்ம கிட்னி, லிவர் எல்லாமே சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும். அது எங்கே ஆக்சுவலாக எப்படி தயாரிக்கிறாங்க, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஓகே, இது ஃபேக் பன்னீர், ஒரிஜினல் பன்னீர் கண்டுபிடிக்கிற இது இருக்கணும்ல. அயோடைன் லிக்விட் இருக்குது இல்லைங்களா, அந்த பன்னீரில் ஒரு 2 ட்ராப் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பன்னீரோட கலர் சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா ஒரிஜினல் பன்னீருக்கு அயோடின் ரியாக்ட் ஆகாது. பட் ஸ்டார்ச் அண்ட் பாம் ஆயில் இதெல்லாம் போட்டு செய்கிற பன்னீருக்கு ரியாக்ட் ஆகிடும், பிளாக் கலர் இல்லை ப்ளூ கலராக மாறிடும். அதனால் அது ஃபேக் பன்னீர்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எஃப்எஸ்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 2024லேருந்து 2025 வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சர்வே பண்ணுறாங்க. அவங்க எடுத்து வந்து பன்னீர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து அவங்களோட பன்னீர் சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணதில் 82% சாம்பிள் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 82%, அதாவது மேஜர் குவான்டிட்டியே வந்து அவங்களுக்கு ஃபெயில். எல்லாமே வந்து கலப்படம். எல்லாமே கலப்படம். அதுலேயுமே முக்கியமாக அதில் ஒரு 40% அவங்களுக்கு வந்த ரிசல்ட் தான் வந்து ரொம்ப ஷாக்கிங். அன்சேஃப் டு ஈட். அந்த அளவுக்கு வந்து இந்த பன்னீர்ல வந்து பெரிய ஸ்கேம் நடக்குது. ஆனால் அது எல்லாமே வந்து இந்தியாவுக்குள்ள சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ரீசன்ட் போன வருஷம் பார்த்தீங்கன்னா 4800 கிலோ 4800 கிலோ பன்னீர் வந்து நார்த் சைடில் அந்த அதிகாரிகளால் சீஸ் செய்கிறாங்க. ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா 600 கிலோ பிடிக்கிறாங்க. எல்லாமே வந்து டன் கணக்கில் தான் பன்னீர் மாட்டுறது. பன்னீர் இப்போ அதிகாரிகளும் என்ன பண்ண முடியும்? பன்னீர் எடுத்துன்னு போகிறீங்களா, பன்னீர் சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போது இந்த கறியாச்சு ஏதோ ஸ்மெல் வருது, ஏதோ வருதுன்னு மாட்டிக்கும். பன்னீரில் ஒன்றுமே மாட்ட மாட்டாங்க. அதனால் இன்றைக்குமே நிறைய இடங்களில் கம்மி விலைக்கு பன்னீர் விற்றுன்னு தான் இருக்காங்க. பாலில் செய்கிற பன்னீரும் கம்மி விலைக்கு விற்க முடியாது. ஆமாம், இப்போ பன்னீர்னா இப்போ நானும் பன்னீர் வாங்கி சாப்பிட்றேன், ஹோல்சேலாக வாங்குகிறோம். இப்போ நம்ம போய் கடையில் வாங்கும்போது 200 கிராம்ஸே வந்து கிட்டத்தட்ட ஒரு 240 ருபீஸ். ஆமாம், கிராம்ஸை விட ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது எப்படி பார்த்தாலும் பன்னீர். அது ஹோல்சேலில் எப்படி விற்பாங்க, எவ்வளோக்கு விற்பாங்க அதிகபட்சம்?
ஹோல்சேலில் 250 ரூபாய்க்கும் பன்னீர் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்குது கிலோவே. புரியுதுங்களா? ஹோட்டல்ஸ் அதாவது முக்கியமாக இவங்களோட டார்கெட் எல்லாம் வந்து கன்சியூமர், அதாவது ரீட்டைல் கஸ்டமர்ஸே கிடையாது பாய். இந்த 1/4 கிலோ 1/2 கிலோ 1/4 கிலோ வாங்குறவங்க எங்களோட டார்கெட்டே கிடையாது. ஏன்னா நீ உங்ககிட்ட 1/4 கிலோ 1/2 கிலோ விற்று எத்தனை நாள் அவங்க சம்பாதிப்பாங்க? அவங்களோட டார்கெட் ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்டார் ஹோட்டல்ஸ், தள்ளுவண்டி கடை, முக்கியமாக இந்த கேட்ரிங் நடத்துகிறவங்க. இந்த தாபா ஸ்டைல் ஹோட்டல்ஸ் தானே மோஸ்ட்லி இந்த பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர். இன்னைக்கு கேட்ரிங்ல அதிகமாக யூஸ் ஆகிற பொருளே பன்னீர் தான். இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்கேம் நடக்கிற இடம் எங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஹோட்டலுக்கு அடுத்தது கேட்ரிங்ல தான் நடந்துன்னு இருக்கு. இனி நிறைய கேட்ரிங்ல பார்த்தீங்கன்னா கலப்படத்துக்கு பஞ்சமே இல்லை. எப்படி முதல்ல நான் ஹோட்டலில் தான் வந்து ஸ்கேமை பார்ப்பேன் அதிகபட்சம். ஹோட்டலுக்கு போனேன்னா அங்கே வந்து எனக்கு தெரிஞ்சிடும் இது கெட்டு போன கறி, இது வந்து ஆட்டுக்கறி பதிலாக கண்ணுக்குட்டி கறி போட்டிருக்கான், இதெல்லாம் ஒரு மென்டாலிட்டியில் இருக்கும். ஆனால் நான் அதுக்குன்னு என்ன பண்ணுவேன்னா ஃபங்க்ஷன் எல்லாம் போனேன்னா முதல்ல பிரியாணிக்கு அடிச்சு பூச்சின்னு பிரியாணி போய் சாப்பிட்ருவேன். ஆனால் ரீசன்ட் டேஸாக ஒரு 6 மாதமாக பார்த்தீங்கன்னா 4 ஃபங்க்ஷன் வீட்டில் நான் பிரியாணி சாப்பிட்டு ஏமாந்தேன். என்ன ஏமாந்தேன்னா மட்டனுக்கு பதிலாக அங்கே கண்ணுக்குட்டி கறி. கேட்ரிங்கில் யார் கண்டுபிடிக்க போகிறாங்க? யாருக்கு தெரிய போகுது? எல்லாருமே சாப்பிட்டு இருக்கிறாங்க. நான் சாப்பிட்டேன், எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து ரொம்பவுமே அதிகமாக பரவலாக இன்னைக்கு கேட்ரிங்கில் கண்ணுக்குட்டி கறி மிக்ஸ் பண்ணி போட்டுனுக்குறாங்க. ரொம்ப ஸ்கேம் பண்ணுறது இப்போ கேட்ரிங்காரங்க தான் ரீசெண்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹோட்டலுக்காவது நம்ம வந்து விருப்பப்பட்டு போய் சாப்பிட்றோம். ஃபங்க்ஷன்லாம் வந்து சந்தோஷமாக போயிட்டு ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு அங்கேயே நம்ம ஏமாந்துட்டு வரோன்றது தான் இங்கே பிரச்சனையே. இது இப்போல்லாம் நிறைய நடக்க ஆரம்பிச்சிச்சு ஸ்கேம். அதாவது இங்கிலீஷில் வீலுன்னு சொல்லுவாங்க கன்றுக்குட்டி கறியை. ரொம்ப காஸ்ட்லி சொல்லி ப்ரீமியமாக வந்து விற்பாங்க ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம். அதனால் எல்லாரோட மைண்ட் செட் என்னென்னா வீல் வந்து காஸ்ட்லி. அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா என் கூட வாங்க, எங்கே விற்கிறாங்கன்னு நான் காட்டுறேன். 250 ரூபா நீங்கள் பல்காக எடுத்திங்கன்னா, நீங்கள் ரீட்டைல் கொஞ்சம் கொஞ்சமாக 1 கிலோ 1/2 கிலோ 2 கிலோலாம் வாங்கணுன்னா உங்களுக்கு ஒரு 350 ரூபா 400 ரூபா தான். வீலோட நல்ல குவாலிட்டி வீல். ஓகேங்களா? இதுதான் இதோட ரேட். இதை வாங்கி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ கறி கடைக்காரன் நான் என்னோட வீட்டு விசேஷத்தில் இந்த கறி வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சிடும், மாட்டிப்பேன். இப்போது உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு நாளைக்கே ஒரு பிளேட்டில் நான் எடுத்துன்னு வந்து ஒரு பிளேட்டில் வீல் ஒரு பிளேட்டில் மட்டன் தரேன். உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை, அப்படியே சாப்பிட்டு போ. இல்லை, நீங்கள் சொன்னக்கப்புறம் தான் எனக்கு தோணுது. நம்மளும் நிறைய விஷயத்தில் அட்டன் பண்ணுறோம், நிறைய இடத்துல சாப்பிட்றோம். அப்போ நம்ம என்ன சாப்பிடணும், ஒரு சில ஆட்களுக்கு நான் பீஃபே சாப்பிடக்கூடாதுன்ற மனப்பான்மை இருக்கும். இப்போ பீஃப் சாப்பிட்றது கெட்டது, பீஃபே சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு கொள்கை ஒன்று இருக்கும். இல்லை நான் வந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்றேன், நான் பீஃப் சாப்பிட மாட்டேன், ஆனால் நான் மட்டன் சாப்பிடுன்ற ஒரு நிலைமையில் இருப்பாங்க, ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. இப்போ அவங்க தன்னையும் அறியாமல் தனக்கே தெரியாமல் பீஃப்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி தானே போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆயிடுது இப்போ எல்லா இடத்துலையும். இதுதான் நான் திருப்பி சொல்கிறேன். அதாவது இஸ்லாமியர்கள் வந்து பன்றி இறைச்சியை சாப்பிட மாட்டாங்க. கரெக்டா? அவங்களுக்கு மட்டனுன்னு கேட்குற இடத்துல நீ பன்றி இறைச்சியை பரிமாறினா இஸ்லாமியர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. கரெக்டா இல்லையா? அதே மாதிரி தான் மாட்டு இறைச்சி உண்ணாத சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதை பரிமாறினாலும் அவங்களோட மனநிலை, மன உளைச்சல் எல்லாமே இப்படி தான் இருக்கும். என்னைக்கு வந்து ஹோட்டல்காரன் காஸ்ட் கட்டிங்கிற பேரில் ஃபேக்கான ப்ராடக்ட்ஸ் எடுத்துன்னு வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறத நிப்பாட்டுறானோ அன்றைக்கி தான் வந்து இந்த கலப்படம் தடுக்கும். ஓகே, கடைசி ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ இந்த மாதிரி பன்னீராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பதப்படுத்த வச்ச மட்டனு, அதுக்கப்புறம் சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்றனால உடம்புக்கு என்னென்ன வியாதிகள்லாம் அதிகமாக உருவாகும்? ஏன்னா இப்போ சின்ன குழந்தைகள்லேருந்தே இந்த பன்னீர் இதெல்லாமே சாப்பிட்ணும். இல்லை ஒரு ஏஜுக்கு மேலே நீ பால் சாப்பிட மாட்டியா, அப்போ பன்னீர் சாப்பிடு, இல்லை நீ வந்து சோரட்டி சாப்பிடு. இப்போ சோரட்டியில் எல்லாத்தையும் பதப்படுத்துகிறாங்கன்றப்போ இது சாப்பிட்றனால என்னென்ன உடம்புல வந்து வியாதியெல்லாம் உருவாகும்? இப்போது நீங்கள் இப்போ ஒரு கேள்வி கேட்டீங்க, சுவரொட்டின்னு சொன்னீங்க இல்லையா? அந்த வந்து இது வரைக்கும் அதை பற்றி நம்ம பேசல. ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்றேன். சுவரொட்டின்றது நம்ம வந்து எதுக்கு சாப்பிடுவோம்னா, உடம்புல வந்து ரத்த குறைபாடு இருந்ததுன்னா சாப்பிட்றது தான் சுவரொட்டி. முக்கியமாக டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்கா சுவரொட்டி சாப்பிடுங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு முக்கியமாக சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா சுவரொட்டி தான். ஏன்னா வந்து சுவரொட்டி வந்து ரொம்பவுமே காஸ்ட்லியான ஐட்டம். அதை யாருமே வந்து ரசித்து சாப்பிட்றதுக்கு வாங்க மாட்டாங்க. அதை மெடிசனாக தான் வாங்கி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு அந்த சுவரொட்டியும் வெளி மாநிலங்கள்லேருந்து பாக்ஸில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது கெட்டுப்போன சுவரொட்டிகள், சுவரொட்டி, மணிஈரல், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸில் அதை வந்து சொல்லுவாங்க. சுவரொட்டின்னு இங்கிலீஷில் ஸ்ப்ளின். ஓகேங்களா? இது வந்து ஹெல்த்துக்காக சாப்பிட்றது. அதுலேயும் இங்கே வந்து கெட்டுப்போன சுவரொட்டிகள் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க.
அதனால் தயவு செய்து கஸ்டமர்ஸ் பார்த்து வாங்குங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு கெட்டு போனதை சாப்பிட்டீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னா, நம்ம வந்து ஃபேக் பன்னீர் சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு எல்லாம் இந்த கிட்னி ப்ராப்ளம் வந்துடும், லிவர் ப்ராப்ளம் வந்துடும், இது எல்லாமே வந்துடும். அதாவது குடிகாரம் குடிச்சு என்னென்ன பிரச்சனை வருமோ அந்த எல்லா பிரச்சனையுமே ஃபேக் பன்னீர் சாப்பிட்றதால வந்துடும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் அது. புரியுதுங்களா? ரெண்டாவது வந்து கெட்டு போன இறைச்சி தொடர்ந்து நம்ம சாப்பிட்றதால என்ன ஆகும்னா, அதில் வந்து ஏற்கனவே கிருமிகள் உண்டாக்கியிருக்கும். அந்த கிருமிகள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சாப்பிட 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 என்ன ஆகும்னா கேன்சர் செல்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். இதுக்கு ஒரு பிரச்சனையே நடந்தது. இந்த ராஜஸ்தான் இறைச்சி சாப்பிட்டா கேன்சர் வரும்னு சொல்லி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆமாங்க, கெட்டுப்போன கறி சாப்பிட்டா கேன்சர் வரதான் செய்யும். தொடர்ந்து ஒரு கெட்டுப்போன பொருளை நீங்கள் கன்சியூம் பண்ண கண்டிப்பாக கேன்சர் வரதான் செய்யும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். அதுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணி கறி சாப்பிட்டா எப்படி கேன்சர் வரும்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸு, நிறைய த்ரெட்ஸு எல்லாமே வந்தது. இப்போது ஓப்பனாகவே சொல்கிறேன், கெட்டுப்போன இறைச்சி தொடர்ந்து உண்பதால் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால் வந்து வாடிக்கையாளர்கள் பார்த்து உங்களோட ஏரியாலேயே நம்பிக்கையாக காலகாலமாக வியாபாரம் பண்ணின்னு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு நம்பிக்கையாக வாங்குங்க. பொருளை பாருங்கள், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த பொருளோட குவாலிட்டி தெரிஞ்சிடும். அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களோட சந்தேகங்களை நான் தீர்க்கிறேன். ஓகே, ஸோ தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது நிறையா இருக்குன்றப்போ ஸோ அந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து அடுத்து வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.